ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பூமி. இது எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா நல்லம்பாக்கம் வில்லேஜ் கண்டிகைன்ற ஒரு ஏரியாவில் இருக்கு. கண்டிகை வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வண்டலூர் இருந்து கேளம்பாக்கம் வர வழியில இருக்கு. இங்க இருக்கிற என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னாக்கா இங்க ஸ்வர்ணலிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில் இருக்கு மலை மேல. இதுதான் அந்த மலைக்கு போற வழி. நம்ம மலையில போயிட்டு அங்க இருக்கிற சிவனை கும்பிடலாம். மலைக்கு போற வழியும் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஹாய் மக்களே, இப்போ பாருங்க, மலைக்கு போகிற இந்த என்ட்ரன்ஸில் வந்து பிள்ளையார் சந்நிதியும் அதுக்கப்புறம் அங்கே ஒரு முருகர் சந்நிதியும் இருக்கு. இப்போ வந்து நம்ம மலை மேலே ஏறுறதுக்கு உண்டான ஒரு வழியில போயிட்டு இருக்கிறோம். அங்க தூரத்துல தெரியுதுங்களா, அங்க மலை மேல ஒரு வேலியெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இல்லைங்களா, அங்கதான் வந்து சிவலிங்கம் இருக்கு. அங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போக போறோம், இந்த மலைப்பாதை வழியா. வாங்க. இடம் வந்து ரொம்ப அழகாவே இயற்கை எழில் சூழ்ந்த இடமா இருக்கு. அதுவும் இல்லாம இந்த குயில்கள் பலதரப்பட்ட பறவைகள் வந்து அவங்களுடைய சவுண்டை வந்து விட்டுட்டே இருக்கிறதுனால ரொம்ப கேட்கவும் ரொம்ப இனிமையா இருக்கு. ஸோ போற வழியில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு புத்து கோவில் இருக்கு. நாகம்மன் மாதிரி மலைக்கு ஏற வழியில ஒரு புத்து கோவில், நாகாத்தம்மன் கோயில் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா தூரத்துல ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்கு. வாங்க நம்ம அதை அப்படியே அதையும் போய் பார்த்துட்டு நம்ம மேலே போகலாம். ஸோ மலைக்கு மேலே ஏறுற வழியில கொஞ்சம் தூரத்துல வந்து நம்ம ஆஞ்சநேயர் சிலையை பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு ஆஞ்சநேயர் சிலை வந்து நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு நல்ல ஒரு அழகான அமைப்பு. யோக நிலையில ஆஞ்சநேயர் உக்காந்துக்கிட்டு கையில ஒரு சிவலிங்கம் வச்சுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இது. இந்த மாதிரியான ஒரு அமைப்பை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது, ரொம்ப ரேரு. ஸோ நம்ம இப்போ ஆஞ்சநேயர் தரிசனத்தை முடிச்சுட்டு மலை மேல ஏறுறதுக்கு உண்டான ப்ராசஸை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். இங்கேயும் மலை மேலையில மலைக்கு போற வழியில திரும்பவும் இங்க வந்து ஒரு விநாயகர் தரிசனம் மற்றும் முருகர் தரிசனம் நம்மளால பார்க்க முடியுது. ரொம்ப ஒரு அமைதியான சூழல்ல நல்ல ஒரு தூய்மையான காற்று, ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியர்ல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. சென்னையில இருக்கிற எல்லாரும் இந்த கோயிலுக்கு கண்டிப்பா வரணும், வந்து பாருங்க. முக்காவாசி மலை நம்ம ஏறி முடிச்சதுக்கு அப்புறமா இங்க வந்து ஒரு ஜீவசமாதியை பார்க்கிறோம். இங்க வந்து ஒரு சித்தர் வந்து சமாதியா இருக்காங்க. அதுதான் இங்க வந்து லிங்கம், அப்புறம் ஒரு முனிவருடைய சிலையும் வச்சு பராமரிச்சிட்டு இருக்காங்க. அதாவது 100 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஒரு சித்தர். அந்த சித்தருடைய பேரு வடிவானந்த ஈசன் அப்படின்னு ஒரு சித்தர் வந்து இங்க ஜீவசமாதி ஆயிருக்காரு. அப்படியே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அங்க சிவலிங்கம் பாக்குறதுக்கு போறதுக்கு உண்டான வழி. அங்க பாருங்க, ஆட்கள்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துலதான் நம்ம பார்க்க வந்த சிவலிங்கம் அங்கதான் இருக்கு. வடிவானந்த சித்தர் சமாதியை பார்த்துட்டு நம்ம இப்போ சிவலிங்கத்தை பார்க்கறதுக்கு உண்டான வழியில நடந்து போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இப்போ வந்து மலை உச்சிக்கு வந்துட்டோம். இவர்தான் இங்க இருக்கிற அந்த ஈசனுடைய பெயர் ஸ்வர்ணலிங்கேஸ்வரர். பாருங்க, சுத்தி முத்தி எவ்வளவு அழகா ஒரு காடு,
இது வந்து சென்னையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா யாராலையும் நம்ப முடியாது. அது இப்போ ரீசெண்டா மழை பெஞ்சதுனால நல்ல செழிப்பா இருக்கு காடுகள். இதுதான் வந்து நம்ம இப்ப வந்த வழி. ஸோ பாருங்க, கீழே நம்ம தரிசிச்சோம் இல்லையா ஆஞ்சநேயர் சிலை, அது அங்க பாருங்க. அங்க ஒரு தாமரை தடாகம் இருக்கு. ரொம்பவே அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இயற்கையான சூழ்நிலையில அதுவே தானே அமைஞ்ச ஒரு தாமரை தடாகம். வாங்க நம்ம ஸ்வர்ணலிங்கேஸ்வரரை போய் தரிசிக்கலாம். ஸோ நம்ம ஃபைனலா வந்து மலை மேல இருக்கிற ஸ்வர்ணலிங்கேஸ்வரர் லிங்கத்தை நம்ம பார்க்க வந்திருக்கோம், சுவாமி தரிசனம் பண்றதுக்கு. இங்க வந்து என்ன இருக்குனாக்கா, ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலையில, சுத்திலும் காடுகள் மலைகள்ன்ற மாதிரியான ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலையில அமைஞ்சிருக்குது. ரொம்ப ஒரு மனசுக்கு இதமா அமைதியான ஒரு சூழ்நிலையில இருக்கு. அப்படிங்க வந்தா இயற்கையா இருந்த மாதிரியும் நம்மளுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அதுவும் இல்லாம நம்மளுடைய சிவனை பார்த்த மாதிரியும் இருக்கும். இங்க இருக்கிற மலைகள், நிறைய மலைகள் வந்து குவாரி அமைச்சு நிறைய வெட்டி எடுத்திருக்கிறாங்க. இந்த மலையை மட்டும் குவாரி வச்சு வெட்டி எடுக்க முடியல. என்ன அப்படின்னாக்கா, நம்மளுடைய சிவனுடைய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இவர் தான் ஸ்வர்ணலிங்கேஸ்வரர். மலை மேல இருக்கிற நம்மளுக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருக்கார். பாருங்க, கீழே வந்து சிவன் அம்பாலோட சமேதரா நம்மளுக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. ஆப்போசிட்ல நந்தியம் பெருமாள் பலிபீடம், பக்கத்துல சிவன் பக்கத்துல ஒரு திரிசூலத்துல பைரவர் நம்மளுக்கு அழகா காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. பாருங்க.